வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிச்சு. இருந்தாலும் ஏப்ரல் 21 வரைக்கும் டைம் இருக்கு. அது வரைக்கும் இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும். இதுக்கிடையில திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு முயற்சிக்காம டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வர எல்லா கப்பல்களையும் ஈரான் என்ன முடக்கிறது, நாங்க முடக்கிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறதாக சொல்லியிருக்காரு. சரி, இதனால யாருக்கு பாதிப்பு? ஈரானுக்கு மட்டுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது டிகோட் பை வெங்கட். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் இடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா ஈரான் தரப்புல அந்த அணுசக்தி தொடர்பான விஷயத்தை மட்டும் ஏத்துக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால இப்போத்துல இருந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வர எல்லா கப்பல்களையும் நாங்க எங்களுடைய கடற்படையின் மூலமாக முடக்க இருக்கிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக எந்தெந்த கப்பல்கள் எல்லாம் ஈரானுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த வழியாக வந்தாங்களோ அந்த கப்பல்களையும் நாங்க முடக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதையெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில கன்னிவெடியை வச்சு மிரட்டுறாங்க, அந்த பக்கமாக கப்பல்கள் போக விடாம செய்யறாங்க, இந்த அச்சுறுத்தலை காரணம் காட்டி பணம் வசூலிக்கிறாங்க, இது கொள்ளையடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அது கொள்ளையடிக்கிறதுக்கு சமம்னா வெனிசுலாவினுடைய கப்பல்களை முடக்கி வெனிசுலாவினுடைய அதிபரை கடத்தி இப்ப வெனிசுலாவினுடைய எண்ணெயை எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே, இதுக்கு பேர் கொள்ளை இல்லாம என்ன? ஆனா அந்த கேள்விக்கெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து பதில் வராது. அவர் என்ன சொல்றாரு, ஈரான் இதுக்கப்புறமாக பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் நாங்க அதை பத்தி பொருட்படுத்த போறது கிடையாது, நாங்க செய்யறது செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஸோ இதனால இந்த பேச்சுவார்த்தையை திரும்பவும் 3வது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் கெடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. அது போக இந்த முடக்கத்தோட சேர்ந்து ராணுவ தாக்குதலையும் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியே வருது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் திரும்பவும் போர் வெடிக்குது அப்படிங்கிறது தான். இந்த முடக்கத்துக்கு உலக நாடுகளுடைய சப்போர்ட்டும் தங்களுக்கு இருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா பிரிட்டனுடைய பிரதமர் கே ஸ்டார்மர் என்ன சொல்றாரு, நாங்க அமெரிக்கானுடைய இந்த முடக்கத்தை சப்போர்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சைனா எந்த விதமான தடையும் இல்லாம கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்னிங்கை சைனாவும் கொடுத்திருக்காங்க. ஜப்பானும் கன்னிவெடிகளை அகற்றதுக்கான அவங்களுடைய கடற்படை கப்பல்களை அனுப்புற முடிவுல இல்லை அப்படிங்கிற தகவல் தான் வருது. இதுவரைக்கும் யாருமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணதாக நமக்கு தெரியல. இந்த கப்பல்களை முடக்கிற விஷயத்துல ட்ரம்ப் சொல்றதுக்கும் அமெரிக்க ராணுவம் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ட்ரம்ப் என்ன சொன்னாரு, நாங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக கடந்து வர எந்த கப்பல்களையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அமெரிக்க ராணுவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வர கப்பல்கள், அந்த கப்பல்கள் ஈரானுடைய துறைமுகத்திலிருந்து வர்றதாகவோ இல்ல ஈரானுடைய துறைமுகத்துக்கு போறதாகவோ இருந்தா மட்டும்தான் நாங்க தடை விதிப்போம். மற்ற நாடுகளுடைய கப்பல்களுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வந்துச்சுன்னா எந்த விதமான தடையும் விதிக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்க ராணுவம் சொல்றாங்க. அமெரிக்கா ட்ரம்பினுடைய இலக்கு அப்படிங்கிறது ஈரானுடைய கப்பல்கள் வேற நாடுகளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால பாதிக்கப்பட போறது பெரும்பாலும் சைனாவாக தான் இருக்கும். ஏன்னா சைனாவுக்கு தான் ஈரான்ல இருந்து 90% எண்ணெய் ஏற்றுமதி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு இந்தியாவும் ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இதுல சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனா இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோம்னா இது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் மட்டுமான பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமான பிரச்சனை. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக கட்டணத்தை ஈரானுக்கு செலுத்தி விட்டு வர எந்த கப்பல்களையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. கட்டணம் செலுத்தலைன்னா ஈரான் அனுமதிக்க மாட்டாங்க, கட்டணம் கட்டினீங்கன்னா நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக பெர்சியன் கல்ஃப் வழியாக வளைகுடாவினுடைய எந்த கப்பல்களுமே இனிமே வர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த முடக்கத்தினுடைய முழுமையான அர்த்தம். ஸோ அமெரிக்கா இந்த கப்பல்களை எல்லாம் முடக்கினாங்க அப்படின்னா அது உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனைகளை தீவிரப்படுத்தும். இந்தியாவில் இப்ப இருக்கிற கேஸ் தட்டுப்பாடு அடுத்த மாசம் இன்னும் தீவிரமடையவும் வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவையும் இது பாதிக்கும். அமெரிக்கா இப்போ இந்த வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் பெரிய அளவுல வாங்குறது இல்லை. இருந்தாலும் இந்த முடக்கம் என்ன செய்யும் அப்படின்னா உலகம் முழுக்க சப்ளை செயின் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது எண்ணெய், கேஸ், உரங்கள் அப்படின்னு பல்வேறு பொருட்களுடைய தட்டுப்பாடு உலக அளவில் ஏற்படும். இந்த பொருட்களை எல்லாம் அமெரிக்கா வளைகுடா நாடுகள்ல இருந்து வாங்கல அப்படின்னாலும் ஓவராலா ஏற்பட்டிருக்கிற இந்த தட்டுப்பாடு அமெரிக்காவிலையும் விலையேற்றத்தை உருவாக்கிறோம். ஏற்கனவே அங்க பெட்ரோல் டீசல் விலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இன்னும் அமெரிக்காவிலையும் அந்த பிரஷர் அதிகமாக தான் செய்யும். நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, இப்ப ஈரானுடைய கப்பல்களை முடக்கிட்டோம் அப்படின்னா ஈரானுக்கு வருமானம் வராது. ஏற்கனவே அவங்க பொருளாதார பிரச்சனையில இருக்கும்போது இது ஈரானுக்கு இன்னும் பெரிய பிரஷரை ஏற்படுத்தும்ல. அதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் அவங்களை பணிய வைக்க நினைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். நல்ல கேள்விதான்.
ஆனா ஈரான் ஏற்கனவே ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே அவங்களுடைய பொருளாதார பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. பல ஆண்டுகளாக அவங்க மேல பொருளாதார தடைகளை எல்லாம் விதிச்சிருக்காங்க. அதனால கூடுதலா இந்த கப்பல்களை முடக்கிறதன் மூலமாக இன்னும் பெரிய தாக்கத்தை எல்லாம் ஈரான் மேல ஏற்படுத்திட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே ஏற்படுத்தினாலும் அது அவங்களுக்கு பழகின ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஆனா நம்மளோ இல்ல உலக நாடுகளோ எல்லாருமே கண்ணாடி வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல ஒரு கல் அடிச்சாங்க அப்படின்னா நமக்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகம். நம்ம இது வரைக்கும் அந்த பாதிப்பை சந்திச்சதே கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதலை போர் தொடங்கி கொஞ்ச நாள்ல ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்குனாங்க. அதனால உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு, விலைவாசி உயர்ந்துச்சு. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்க? ஈரானுடைய எண்ணெயை வாங்குறதுக்கு 1 மாத காலம் அனுமதிக்கிறோம் அப்படின்னு அவங்க மேல போடப்பட்ட அந்த எண்ணெய் தடையெல்லாம் நீக்கினாங்க. அந்த தடைகளை நீக்கின அந்த 15-20 நாள் கேப்புக்குள்ள ஈரான் தங்களுடைய பெரும்பாலான கப்பல்களை சர்வதேச கடல்கள்ல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற தகவலும் அங்கிருந்து வருது. இன்னொன்னு, ஈரான் மேல பொருளாதார தடைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஈரானுடைய எண்ணெய் வர்த்தகம் எல்லாமே பெரும்பாலும் ஷேடோ ஃபிளீட், அதாவது எந்த நாட்டு கப்பல் எந்த கம்பெனியுடைய கப்பல் அப்படிங்கிறது தெரியாம ஒரு ரகசிய கப்பலாக இருக்கும். அந்த மாதிரி கப்பல்கள் மூலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா உடனடியாக அடுத்த 15-20 நாட்களுக்கு ஈரானுக்கு இதுல இருந்து வர வருமானத்துல பாதிப்பு ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அன்னைக்கு இதே ட்ரம்ப் தான் ஈரான் மேல போட்ட தடைகளை நீக்கினாரு. இன்னைக்கு அதே ட்ரம்ப் தான் ஈரானுடைய கப்பல்களை முடக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய பின்விளைவுகள் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப்க்கு தெரியும். தெரிஞ்சுமே இதை பண்ணியிருக்காரு. சரி, இதுக்கு ஈரான் தரப்புல இருந்து என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பாப் அல் மண்டப் ஸ்டேட் அப்படின்னு செங்கடல் பகுதியினுடைய நுழைவாயில ஒரு குறுகிய கடல் பகுதி இருக்கு. அந்த கடல் பகுதி ஏமன்ல இருக்கிற ஹவுதிக்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க அந்த பக்கமாக போற அந்த கப்பல் போக்குவரத்தை முடக்குனாங்க. இல்ல ஈரான் எப்படி கன்னி வெடிகள் இருக்கு அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாங்களோ அந்த மாதிரி ஒரு ஏவுகணை தாக்குதல் மூலமாக கப்பல்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இந்த செங்கடல் பகுதி வழியாக ஐரோப்பாவுக்கு போற கப்பல் போக்குவரத்து முடக்கப்படும். ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த ட்ரம்ப் கார்டை ஈரான் பயன்படுத்தினாங்க அப்படின்னா உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனைகள் இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஐடியாவை எல்லாம் டொனால்டு ட்ரம்ப்புக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வெப்சைட்டினுடைய ஆர்டிக்கலை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் இந்த மாதிரி கப்பல்களை முடக்கினாரு அப்படின்னா அதன் மூலமாக ஈரானை பணிய வைக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்டுரையில சொல்லியிருந்தாங்க. அதை அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஷேர் பண்ணி 2 நாள்லயே அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே இப்போ செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்திருக்காரு. யாரோ ஒருத்தர் எழுதின ஆர்டிக்கலை பார்த்து அதை வச்சு ஒரு போரை நடத்துறாரு, அதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை டொனால்டு ட்ரம்ப் பில்ட் பண்றாரு அப்படின்னா நிச்சயமாக அமெரிக்க மக்களை நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு. ஈரான் நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர் எம்பி காலிபாஃப் அவர் தன்னுடைய ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்க மக்களே, பெட்ரோல் விலை இப்போ இருக்கிற நிலைமையிலே நீங்க அதை என்ஜாய் பண்ணிக்கங்க. $4 $5 அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலமாக மாற போற சிச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதாவது டொனால்டு ட்ரம்ப் இந்த கப்பல்களை எல்லாம் முடக்கினாரு அப்படின்னா அமெரிக்காவில தான் பெட்ரோல் டீசல் விலை ஏறப்போகுது, உஷாராய்க்கங்க அப்படின்னு முன்கூட்டியே எச்சரிக்கிறாரு எம்பி காலிபாஃப். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ல நடந்த அந்த பேச்சுவார்த்தையில சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நாங்க போய் அதுல பங்கேற்றோம். முதல்ல பேச்சுவார்த்தை நல்லா தான் போச்சு, நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. ஆனா கடைசியில முடிவை எட்டும் போது அமெரிக்கா தரப்புல தங்களுடைய இலக்குகளை தங்களுடைய எண்ணங்களை மாத்திட்டாங்க. ரொம்ப அதிகமான விஷயங்களை எங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தாங்க. இப்ப கப்பல்களையும் முடக்க போறதாக சொல்லியிருக்காங்க. திரும்பவும் அமெரிக்கா தப்பு பண்ணுது. கடந்த காலங்கள்ல பண்ண தப்புல இருந்து எந்த விதமான பாடத்தையும் அமெரிக்கா கத்துக்கல. நீங்க நல்லது வேணும்னு நினைச்சீங்கன்னா நல்லது நடக்கும், இல்ல விரோதம் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா விரோதம் தான் வளரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோட தன்னுடைய பதிவை போட்டிருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான் தங்களுடைய அணுசக்தி திட்டத்தை கைவிட மறுக்கிறாங்க, அதை எங்களால் ஏத்துக்க முடியாது, ஒருபோதும் அவங்களால அணு ஆயுதம் தயாரிக்கிறதை எங்களால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயத்தையே ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அணு ஆயுதம் தயாரிக்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது, ஆனா அணுசக்தி திட்டத்தை வைத்து நாங்க பொதுமக்களுக்கான வளர்ச்சியை கொடுப்போம், அது எங்களுடைய உரிமை, அதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்ற தடையை எங்களுக்கு விதிக்க கூடாதுன்னு ஈரான் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க ஏஐ ரொம்ப தீவிரமாக வளர்ந்துட்டு வருது. ஒரு ஏஐ டேட்டா சென்டர் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு மெகாவாட் ஜிகாவாட் அளவுல மின்சாரம் தேவைப்படுது. இந்தியாவிலேயே நிறைய அணு உலைகள் இருக்கு. உலகம் முழுக்க அணு உலைகள் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காம்படிஷன்ல நாங்களும் இருக்கணும் அப்படின்னு ஈரான் நினைக்கிறதுல என்ன தப்பு, அதை தான் அவங்க கேட்கிறாங்க. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா, நாங்க நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேங்க, அதையெல்லாம் நாங்க பண்றோம். பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க, நாங்க வரோம். பேச்சுவார்த்தையில எங்களுக்கு விதிகள் போடுங்க, நாங்க வரோம். 2015 ஒபாமா ஆட்சி காலத்துல JCPOA அப்படின்னு
ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில நாங்க அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தோம். அது போக எங்களுடைய அணுசக்தி திட்டத்தை ஆய்வு செய்யறதுக்கு ஐநாவுடைய அமைப்பையுமே நாங்க அனுமதிச்சோம். சோ அதையெல்லாம் நாங்க ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஆனா அந்த JCPOA ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினது டொனால்ட் ட்ரம்ப். அதன் பிறகு 2 முறை பேச்சுவார்த்தை நடக்கும் போதும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கூடாம செஞ்சது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாலதான். சோ நாங்க எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கோம், உங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கும் தயாராக தான் இருக்கோம். ஆனா நீங்க தான் அதுக்கு தயாராக இல்லை அப்படின்றதுதான் ஈரான் தரப்பு வாதம். காட் பிளஸ் அமெரிக்கா, காட் பிளஸ் ட்ரம்ப். அதாவது கடவுளினுடைய கிருபையினாலதான் நாங்க இந்த போரை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம், கடவுளுடைய ஆசி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா போப்பாண்டவர் லியோ அவரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. லெபனான்ல ஈரான் மேல நடந்த தாக்குதல்களை நிறுத்தணும், அந்த போர்னால எந்த விதமான நன்மையும் நடக்க போறது கிடையாது, அது ஒரு தேவையற்ற நியாயமற்ற போர் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே கடந்த வாரம் அமெரிக்கா தரப்புல அமெரிக்காவுக்கான போப்பினுடைய தூதர் அவரை அழைச்சு ஒரு மிரட்டல் விடுத்ததாக நியூஸ் வெளியாச்சு. அதை அமெரிக்க அரசாங்கம் பின்னால மறுத்திருந்தாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பே வெளிப்படையாக போப்புக்கு மிரட்டல் விடுத்திருக்காரு, அவரை எதிர்த்து பேசியிருக்காரு. மதம், கடவுள், ஜீசஸ், கிறிஸ்டியானிட்டி நாங்க தான் காப்பாத்துறோம் அப்படின்லாம் பேசின டொனால்ட் ட்ரம்ப் போப்பை பத்தி என்ன பேசுறாரு அப்படிங்கறத பாருங்க. We don't like it. We don't like a pope that's going to say that it's okay to have a nuclear weapon. We don't want a pope that says crime is okay in our cities. I don't like it. I'm not a big fan of Pope Leo. He's a very liberal person, and he's a man that doesn't believe in stopping crime. He's a man that doesn't think that we should be toying with a country that wants a nuclear weapons so they can blow up the world. I'm not a fan of Pope Leo. போப் செய்யறது நல்ல வேலையே இல்ல, அவருக்கு கிரைம்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஒரு நாடு அணு ஆயுதம் தயாரிக்கிறேன்னு சொல்றாங்க, அதை விரும்புறாரு இவரு. அதனால கிரைமை விரும்புற ஒரு போப் நமக்கு தேவை கிடையாது, நான் அவருடைய ஃபேன் கிடையாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. கிறிஸ்துவ மதத்தை பின்பற்ற டொனால்ட் ட்ரம்ப் அதன் அடிப்படையில நாங்க செயல்படுறோம், அந்த மதத்தை காக்கிறதுக்காக நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுற டொனால்ட் ட்ரம்ப் அந்த மதத்தினுடைய ஒரு மிக உயரிய இடத்துல இருக்கிற போப்பாண்டவர் சொல்றதையே அவர் கேட்கல. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இல்லாத ஒருத்தர் கையில அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னா அதுதானே உலகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். போப்பை இப்படி பேசிட்டு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு டைம் பகிர்ந்திருக்காரு. அதுல ஜீசஸோடைய இடத்துல டொனால்ட் ட்ரம்பே இருக்காரு. உடம்பு சரியில்லாத யாருக்கோ ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு அந்த இமேஜ். இயேசுவை சிலுவையில ஏத்துனதை விட இதை பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் கோமாளித்தனம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் ஹங்கேரியில 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, ஹங்கேரியனுடைய அதிபராக இருந்தவர் விக்டர் ஆர்பான். இவர் ஒரு தீவிரமான வலதுசாரி. அமெரிக்காவும் இஸ்ரேலும் விக்டர் ஆர்பானுக்கு பயங்கரமான ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தேர்தல் பரப்புரை நடக்கும்போது கூட டொனால்ட் ட்ரம்ப்பும் அமெரிக்கனுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸும் ஆதரவாக பேசினாங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் தொடர்ந்து விக்டர் ஆர்பானுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன் இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் காசாவில் பாலஸ்தீனத்துல அத்துமீறி நடத்திட்டு இருக்கிற அட்டூழியங்களை அவ்வளவு பேரை கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்கல்ல, இதையெல்லாம் கண்டிச்சு ஐரோப்பிய யூனியன்ல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டாலோ இல்ல இஸ்ரேலுக்கு எதிராக தடைகள் விதிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலோ அதை தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி செல்லுபடி ஆகாம செஞ்சிடறது தான் இந்த விக்டர் ஆர்பானுடைய வேலை. சோ அதுக்கு நன்றி கடனாக தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து விக்டர் ஆர்பானை ஆதரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டி 17 ஆண்டுகளுக்கு பிறகு விக்டர் ஆர்பானை ஹங்கேரி மக்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிற மற்ற நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு பக்கம் லெபனான்ல இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகள், பெண்கள், அப்பாவி பொதுமக்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு நகரத்தை சூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த நகரத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்படுது, சிதைஞ்சு போகுது. மக்கள் ஆசையாக தங்களுடைய கனவாக வாங்கின வீடுகளை எல்லாம் அழிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட காசாவில் ஒரு இன அழிப்பு செஞ்சாங்க இல்லையா, அந்த முயற்சியை தான் இப்போ லெபனான்ல செஞ்சுட்டு இருக்கிறதாக தொடர்ந்து உலக நாடுகள் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனாலும் இஸ்ரேல் யாருடைய பேச்சையும் கேட்காம அமெரிக்கா துணை இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சு மட்டுமே லெபனான்ல இந்த தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு மேல, அதாவது நம்ம வீடியோ பப்ளிஷ் ஆகிற நேரத்தை ஒட்டி அமெரிக்கா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வர கப்பல்களை எல்லாம் முடக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. சோ அந்த முடக்கம் வந்துச்சு அப்படின்னா தான் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டீகோட் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.